வெல்கம் ஆல். இது முனிஸ் மிஸ் சேனல். இதில் 11ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்கெல்லாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணக்கில் எடுத்துக்காட்டு 9.13 பார்ப்போம். கொஸ்டின் லிமிட் x to 3 x² - 6x + 5 x³ - 8x + 7 இன் மதிப்பை காண்க. இங்கே ஃபஸ்ட்டு x² லிமிட் x to 3 x² - 6x + 5ஓட மதிப்பை பார்ப்போம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 3யை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 3² - 6 × 3 + 5. 3² 9 - 6 × 3 18 + 5. இதில் 9 - 18 - 9 + 5 = -4. அப்புறம் அந்த பகுதியில் உள்ள வேல்யூஸை இதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லிமிட் x to 3 x³ - 8x + 7. இப்போ இதுக்கு நம்ம எப்படி வரும்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 3யை சப்ஸ்டியூட் பண்ணால் 3³ - 8 × 3 + 7. 3³ வேல்யூ 3 × 3 × 3. இப்போ நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்னா 3 × 3 × 3 3 9 9 × 3 27. இப்போ 3/3 27 - 8 × 3 அப்போ -24. 8 3 24 + 7 நமக்கு 27 - 24 3 3 + 7 10. இப்போ நமக்கு ஆன்சரு தொகுதியில் உள்ள வேல்யூ -4, பகுதியில் உள்ள வேல்யூ 10. -4/10 இது ரெண்டாவது ஏற்பாடெல்லாம் நம்ம வகுத்தோன்னா -2 I2 10. இது E2 4 மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டாச்சு. அப்போ நமக்கு ஆன்சரு -2/5. அடுத்த கணக்கு பார்ப்போம். எடுத்துக்காட்டு 9.14 கணக்கிடுக லிமிட் x to 1 √(x - 1) / x - 1. இந்த x - 1ங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா √(x - 1) × √(x + 1). இந்த a + b × a - b இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. = a² - b² எழுதுவோமா, அதை மாதிரி இந்த ஃபார்முலா இருக்கா. அதுதான் நம்ம x - 1 இப்படி நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். பிரித்து எழுதுனா தான் அந்த தொகுதியில் உள்ள √(x - 1) இந்த √(x - 1) நம்ம கேன்சல் பண்ண வசதியாக இருக்கும். இதே மாதிரி இந்த ஃபார்முலா படி இதை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த x - 1 ஆன்சர் கிடைக்கும். நான் இப்போ செஞ்சுக்கிறேன். √(x - 1) √(x + 1. இங்கே இந்த ஃபார்முலா படி இதை நம்ம பண்ணோன்னா a²க்கு √(x² வருமா, -b²க்கு 1². இப்போ √(x²ங்கிறது ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து 2க்கும் சரியாக இருந்துச்சு, கேன்சல் ஆகிட்டு. அப்போ நமக்கு கிடைக்கிது x - 1. இப்போ நமக்கு இந்த வேல்யூ வந்துருச்சு. ஸோ நம்ம √(x - 1) √(x - 1 × √(x + 1)ன்னு எழுதலாம். இப்போ இந்த தொகுதியில் உள்ள √(x - 1 பகுதியில் உள்ள √(x - 1 நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கிடைக்கிறது லிமிட் x to 1. இங்கே நமக்கு இருக்கிறது 1 × √(x - 1) தானே சொல்லுவோம். 1ங்கிற வேல்யூ இருக்குது. 1/√(x + 1 இப்படி எழுதலாம். இப்போ எக்ஸ் இருக்கிற ப்ளேஸில் நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். √(1 + 1) நமக்கு கிடைக்கும். இப்போ இதோட மதிப்பு √(1) 1 தான். இந்த அடுத்து +1 இருக்குது. அப்போ நமக்கு இதிலோட உள்ள வேல்யூ 1/1 + 1 2. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1/2. இதான் அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த முனிஸ் மிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.